நைட் டிஃபனுக்கு சப்பாத்தி செய்யலான்னு தான் நான் மாவு பிசைய ஆரம்பித்தேன். ஆனால் பசங்க ஏதாவது வித்தியாசமாக செய்யுங்கம்மான்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கு எப்பவும் போலயே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சோம்பு தாளிச்சிட்டு 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் துருவின பன்னீர் 1 கப்பை சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது தான். பன்னீர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா மல்லி இலை தூவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச மாவை பூரி மாதிரி திரட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி ஸ்டஃபிங்கை குக் பண்ணி எடுத்தா அருமையான பன்னீர் பராத்தா ரெடி. எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதுக்கு பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.